நான் பிஎஸ்சியில் ஜெல் மாய்ஸ்சரைசிங் தான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இதை வந்து நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு ட்ரை ஸ்கின்றனால நான் ஜாஸ்தியாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ கன்சீலர் மேக்கில் தான் எடுத்து என் ஷேடுக்குள்ளதை நான் கன்சீலர் வந்து இப்போ நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அதை நான் கரெக்ட் பண்ணுறேன். ஃபேஸ் ஃபுல்லாக அன்ஈவன்னாக எனக்கு இருந்துச்சு, அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கோடா பியூட்டி நான் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த ஃபவுண்டேஷன் வாங்கணுன்னு. இது காசு வந்து ரொம்ப கூட. இதை வந்து நான் அங்கங்கே வந்து நான் அப்ளை பண்ணுறேன் ஃபேஸில். இது வந்து ரொம்ப கஷ்டம் இதை வந்து நம்ம பண்ணுறது. அப்ளை பண்ண உடனே ட்ரை ஆயிடும். அதனால் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி பாருங்கள். நான் வந்து டக்குன்னு வந்து பிளெண்ட் பண்ணுறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதை வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணணும். கொஞ்சம் நம்ம பொறுமையாக பண்ணணும் அப்படின்னா அப்படியே திட்டு அசிங்கமாயிடும். அதனால வந்து நான் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அப்ளை பண்ணி தான் நான் வந்து இந்த ஃபவுண்டேஷனை வந்து பிளெண்ட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து ட்ரை ஸ்கின்னு, ஆயில் ஸ்கின்காரவங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃபவுண்டேஷன். செம்மையாக இருக்கும். இப்போ நான் ஐப்ரோ வந்து கரெக்ட் பண்ணுறேன். ஐப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பேலட்லாம் பவுட்ரு பேலட் எடுத்துக்கிட்டு தான் நான் கரெக்ட் பண்ணுறேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ கன்சீல் போட்டு வந்து நான் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி நான் கன்சீல் பண்ணுறேன். நான் கண்ணை ஐஷேடோ போடுறதுக்கு நம்ம வந்து இதுமாதிரி கன்சீல் பண்ணிவிட்டு இது பண்ணால் தான் சூப்பராக ஐஷேடோ நல்லா பிரைட்டாக நம்மளுக்கு தெரியும். அதனால் நான் கன்சீல் பண்ணி மேலே பவுட்ரு வந்து நான் அப்ளை பண்ணுறேன். கன்சீல் நம்ம கண்ணில் பண்ணுறதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லது. மறுபடியும் வந்து கொஞ்சம் பிரைட் கலர் கன்சீலர் எடுத்து நான் கண்ணுக்கு கீழே, நெத்தியில், மூக்கில் கொஞ்சம், வாய்க்கு கீழேலாம் நான் பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு. அப்ளை பண்ணிவிட்டு நான் நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். அதை நல்லா ஈவனாக பிளெண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது மேக்கப். அப்புறம் கான்டோர் கொடுக்குறேன் நான் கொஞ்சம் அந்த இடத்துக்கிட்ட. அங்கே கழுத்து எல்லாமே எனக்கு கழுத்து கொஞ்சம் பஃபியாக இருக்கும். கீழேயும் நான் வந்து அந்த கலரை கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஷ் கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அதை கொடுத்துட்டேன். இப்போ வந்து கண்ணுக்கு வந்து ஐஷேடோ நான் அப்ளை பண்ணுறேன். என் சாரீ மெரூன் கலர் சாரீ, அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஐஷேடோ வந்து அப்ளை பண்ணுறேன். என் கண் ரொம்ப சின்ன கண், அதனால வந்து நான் கலராக ரொம்ப கலர்லாம் நான் வந்து யூஸ் பண்ணவே கிடையாது. ஒரு கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். டார்க் மெரூன் ரெட் மாதிரியும் இருக்கும் அந்த கலரு. அதை தான் யூஸ் பண்ணி மேலே வந்து கோல்டு சிம்மர் போட்டு நான் வந்து ஐஷேடோவை முடிச்சிட்டேன். அடுத்தது ஹைலைட்டர். அங்கங்கே லைட்டாக நான் ஹைலைட்டர் கொடுக்குறேன். ஹைலைட்டர் நம்ம கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா கட்டி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சேர்த்து கொடுத்தா அந்த கட்டி ரொம்ப எடுப்பாக தெரியும். அதனால் அந்த இடத்துல நம்ம ஹைலைட் கொடுக்கக்கூடாது. ப்ளைனாக இருக்கிற இடத்துல தான் தரணும். கண்ணுக்கு அப்புறம் மை போட்டுட்டேன். இப்போ காஜல் அப்ளை பண்ணுறேன். இந்த காஜல் வந்து ஜெல் காஜலோட இது மாதிரி பேனா மாதிரி இருக்குது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பென் டைப் காஜல். இது சூப்பராக இருக்குது. இதை போட்டேன். எண்டில் பாருங்கள் நான் வந்து விங்ஸ் வரைகிறேன். வரைஞ்சி லைட்டாக அப்படி இழுத்து விடணும். நம்ம வரைஞ்சிக்கிட்டே தான் வரும். மஸ்காராவும் போட்டேன். இப்போ லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறேன். நான் கொஞ்சம் டஸ்கி டோனாக இருக்கிறனால கொஞ்சம் பிரைட் கலர் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் ஃபேஸ் மிஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணுறேன் நான் ஃபேஸுக்கு. இப்போ சாரீ கட்டியிருக்கிறேன். எப்படி இருக்குது நல்லா இருக்கான்னு பாருங்கள். இது கல்யாணத்துக்கு பண்ணுற மேக்கப்.